என்ன பார்க்க போகிறோம்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் சப்ட்ராக்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் சப்ட்ராக்டர்? சப்ட்ராக்டர் இஸ் ஏ காம்பினேஷன் லாஜிக் சர்க்யூட். சப்ட்ராக்டர் அப்படிங்கிறது ஒரு காம்பினேஷன் லாஜிக் சர்க்யூட். சப்ட்ராக்டர் நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று ஹாஃப் சப்ட்ராக்டர்ஸ், இன்னொன்று ஃபுல் சப்ட்ராக்டர்ஸ். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஹாஃப் சப்ட்ராக்டர்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி 2 இன்புட். ஓகேங்களா, 2 இன்புட்டை மட்டும், அதாவது 0 and 1 காம்பினேஷனில் இருக்கக்கூடிய 2 இன்புட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ப்ராசஸ் பண்ணுறது ஹாஃப் சப்ட்ராக்டர்ஸ். ஓகேங்களா, அதே ஃபுல் சப்ட்ராக்டர்ஸ் அப்படிங்கிறது 3 இன்புட். ஓகேங்களா, அதாவது எக்ஸ் ஒய் அப்படி 2 இன்புட்டு, அதனால 3rd இன்புட் அப்படிங்கிறது டு கன்சிடர் திஸ் பாரோ இன். ஓகேங்களா, பேசிக்காக ஹாஃப் சப்ட்ராக்டர்ஸ் அப்படின்னோட இன்புட் என்ன அவுட்புட் கெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ஹாஃப் சப்ட்ராக்டர்ஸோடைய பிளாக் டயக்ராம் இதான். எக்ஸ் ஒய் ரெண்டு இன்புட்டை கொடுக்குறோம். ஓகேங்களா, எக்ஸ் ஒய் அப்படிங்கிற 2 இன்புட்டை கொடுக்குறோம். அண்ட் வி கேன் கெட் திஸ் 2 அவுட்புட்டு, ஒன்று பாரோ, இன்னொன்று டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, இந்த எக்ஸுங்கிற பிட்டு என்ன அப்படின்னா டு கன்சிடர் திஸ் மினியன் பிட் அப்படிம்பாங்க. ஒய் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் சப் ஹேண்ட் பிட். ஓகேங்களா, இப்போ ஹாஃப் சப்ட்ராக்டருக்கு உண்டான ட்ரூத் டேபிள் என்ன? ஹாஃப் சப்ட்ராக்டருடைய ட்ரூத் டேபிள் தான். ஓகேங்களா, அதாவது எக்ஸ் ஒய் அப்படிங்கிற 2 இன்புட்டை கொடுக்குறோம். நம்ம எக்ஸ் ஒய் அப்படிங்கிற 0 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா பாரோவும் 0, டிஃப்ரென்ஸ் 0. 0 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா பாரோ 1, டிஃப்ரென்ஸ் 1. 1 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா டிஃப்ரென்ஸ் 1, பாரோ 0. ரெண்டுலேயுமே 1 1 அப்படி இன்புட் கொடுத்தோம்னா டிஃப்ரென்ஸ் 0 அண்ட் பாரோ 0. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த ஹாஃப் சப்ட்ராக்டுக்கு உண்டான லாஜிக் கேட் என்னென்ன கேட் வந்து ஹாஃப் சப்ட்ராக்டுக்கு இன்வால்வ் ஆகுது. ஓகேங்களா, அப்போ இந்த ட்ரூத் டேபிள் வழியாக அந்த ப்ராசஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். சப்ட்ராக்டுடைய லாஜிக் கேட் சர்க்யூட்டு தான். மொத்தம் இதில் 3 கேட்டு இன்வால்வ் ஆகுது. ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட், ஷார்ட் ஃபார்மில் எக்ஸ்ஆர் கேட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அண்டு கேட்டு, 3rd நாட் கேட்டு. ஓகேங்களா, இதில் XY அப்படிங்கிற 2 இன்புட்டும் டேரெக்டாக எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டுக்கு இன்புட் ஆகிடும். அதே சமயத்தில் ஒய் அப்படிங்கிற இன்புட்டு அண்டு கேட்டுக்கு டேரெக்டாக வந்துடும். நம்ம எக்ஸில் கொடுக்குற இன்புட் வந்து நாட் கேட் வழியாக தான் அண்டு கேட்டுக்கு இன்புட் ஆகுது. ஓகேங்களா, இப்போ ட்ரூத் டேபிளில் இருக்கிற ஒன்றா எடுத்து நம்ம செக் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிளில் எக்ஸ் ஒய் 0 0 ரெண்டுமே 0 0ன்னு கொடுத்தோம்னா பாரோ 0, டிஃப்ரெண்ட் 0. ஓகேங்களா, இப்போ ரெண்டுலேயுமே நம்ம 0 0ன்னு கொடுப்போம். எக்ஸ்லேயும் 0, ஒய்லேயும் 0, ரெண்டுலேயும் 0 0 கொடுத்தோம்னா இப்போ டேரெக்டாக இந்த 2 இன்புட்டும் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டு வந்துடும். ரெண்டுலேயுமே 0 0 அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டு பொறுத்த வரைக்கும் அவுட்புட் என்ன அப்படின்னா 0. ஓகேங்களா, இப்போ இந்த 0ங்கிற எக்ஸில் கொடுத்தது நாட் கேட் பண்ணியிருக்கும், அவுட்புட்டு 1 எடுத்துக்கும். ஓகேங்களா, இந்த ஒயில் கொடுத்த 0ங்கிறது டேரெக்டாக அண்டு கேட்டுக்கு வந்துடும். 1 × 0ன்னா அண்டு கேட்டை பொறுத்த வரைக்கும் அவுட்புட் என்னென்னா 0. ஓகேங்களா, அப்போ எக்ஸ் ஒய் அப்படிங்கிற 2க்குள்ளே 0 0ன்னு கொடுத்தோம்னா டிஃப்ரென்ஸ் 0, பாரோவும் 0. ஓகேங்களா, அப்போ ரெண்டுலேயுமே பாரோவும் 0, டிஃப்ரென்ஸும் 0. நெக்ஸ்ட்டு 0 1ன்னு கொடுப்போம். எக்ஸில் 0, ஒயில் 1. ஓகேங்களா, எக்ஸில் 0, ஒயில் 1. செகண்ட் ப்ராசஸ். ஓகேங்களா, இப்போ 0 1 அப்படிங்கிற இன்புட்டு டேரெக்டாகவே எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டுக்குள்ளே வந்துடும். 0 1 அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டு அவுட்புட் என்னென்னா 1. ஓகேங்களா, இப்போ நம்ம 0ன்னு கொடுத்தோம் அந்த இன்புட்டு டேரெக்டாக நாட் கேட்டுக்கு வந்திருக்கும். இந்த 0ங்கிறது இங்கே என்ன ஆகும்னா 1ன்னு கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா, அடுத்து ஒயில் கொடுத்த 1 அப்படிங்கிறது டேரெக்டாக இங்கே வந்துடும். அப்போ அண்டு கேட்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே இன்புட்டு 1 1ன்னா அவுட்புட்டு 1. ஓகேங்களா, அப்போ 0 1 அப்படிங்கிற இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் 1, பாரோ 1. 0 1 கொடுத்தோம்னா டிஃப்ரென்ஸ் 1, பாரோ 1. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எக்ஸில் 1, ஒயில் 0. ஓகேங்களா, எக்ஸில் 1 அப்படிங்கும்போது 1 0. ஓகேங்களா, அப்போ 1 0 காம்பினேஷன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் வந்து அவுட்புட் என்னென்னா 1. ஓகேங்களா, இப்போ எக்ஸில் 1ன்னு கொடுத்துட்டேன் நான். ஓகேங்களா, எக்ஸில் 1 கொடுத்தோம்னா அந்த இன்புட் நேராக எங்கே வரும்னா நாட் கேட்டுக்கு வரும். நாட் கேட்டில் 1ன்னா அவுட்புட் என்னென்னா 0. அப்போ என்ன வரும்னா இந்த 0ன்னு வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஒயில் என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா 0ன்னு கொடுத்துருப்போம், அது டேரெக்டாக இங்கே வந்துடும். ஓகேங்களா, ரெண்டுலேயுமே 0 0 அப்படிங்கிறது அவுட்புட் என்னென்னா 0. ஓகேங்களா, அப்போ 1 0 அப்படின்னா டிஃப்ரென்ஸ் 1, பாரோ 0. இப்போ லாஸ்ட்டாக ரெண்டுலேயுமே 1 1ன்னு கொடுத்தா, ஓகேங்களா, இப்போ லாஸ்ட் ப்ராசஸ் ரெண்டுலேயுமே நம்ம 1 1ன்னு கொடுக்குறோம். ரெண்டுலேயுமே 1 1 கொடுத்தோம்னா இந்த டேரெக்டாக ரெண்டுலேயும் 1 1ங்கிறது எக்ஸ்ஆர் கேட்டு டேரெக்டாக வந்துடும். ரெண்டுலேயுமே 1 1னா எக்ஸ்ஆர் கேட்டை பற்றி அவுட்புட் என்னென்னா 0. ஓகேங்களா, இப்போ ரெண்டுலேயும் 1 1 கொடுத்தோம் அப்படின்னா அண்டு கேட்டில் டேரெக்டாக 1ங்கிற இன்புட் வந்துடும். ஆனால் இங்கே நாட் கேட்டில் 1ன்னு கொடுத்தோன்னா அவுட்புட் 0ன்னு வந்துடும். அப்போ 0 × 1ங்க அவுட்புட் என்னென்னா 0. ஓகேங்களா, அப்போ ரெண்டுலேயும் 1 1 கொடுத்தோம்னா அவுட்புட் என்னென்னா டிஃப்ரென்ஸு 0, பாரோவும் 0.
இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். லைக் பண்ணுங்கள். ஃபுல் சப்ட்ராக்டருடைய பிளாக் டயக்ராம் தான். அப்போ மொத்தம் 3 இன்புட் ஓகேங்களா, எக்ஸ் ஒய் அண்டு இசட் ஓகேங்களா. எக்ஸ் அப்படிங்கிறது மினிமம் பிட்டு, ஒய் அப்படிங்கிறது சப் ஹேண்ட் பிட்டு, இசட் அப்படிங்கிறது தேர்ட் இன்புட், அதாவது பாரோ இன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அண்ட் வி கேன் கெட் திஸ் 2 அவுட்புட் என்னென்னா பாரோ அண்டு டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. இந்த தேர்ட் இன்புட் அப்படிங்கிறது எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 1010 அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். இதுலேருந்து 101 அப்படிங்கிற வேல்யூ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம், அதாவது கழிக்கிறோம். அப்படி கழிக்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு 2 பிட்டு தான் கிடைக்கும், அதாவது 0ங்கிறது எக்ஸு ஓகேங்களா. அப்போ 0ங்கிறது எக்ஸு, 1 அப்படிங்கிறது ஒய். ஏன்னா மேலே இருக்கிற அந்த டிஜிட்டு தான் நம்ம மினிமம் பிட்டுன்னு எடுத்துக்கிறோம். கீழே இருக்கிற இந்த பைனரி வேல்யூ தான் நம்ம என்ன செய்வோம்னா சப் ஹேண்ட் பிட் அப்படின்னு எடுத்துக்குவோம் ஓகேங்களா. அப்போ மேலே இருக்கிறது எக்ஸு, கீழே இருக்கிறது ஒய் ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு 0 - 1 அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ரிசல்ட் அப்படின்னாக்கா, 0 - 1 அப்படின்னாக்கா டிஃப்ரென்ஸ் 1 பாரோ 1ன்னு கிடைக்கும். இப்போ அந்த பாரோ 1ங்கிறது நெக்ஸ்ட்டு ஹையர் ஆர்டருக்கு போயிருந்துடும் ஓகேங்களா. அப்போ 101ன்னு கிடைக்கும். அப்போ இசட்டில் 10 நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணும்போது 1ங்கிறது எக்ஸு, 0ங்கிறது ஒய், அந்த பாரோ இன் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம இசட்டாக கொண்டு வந்துருப்போம், அதான் தேர்ட் இன்புட் ஓகேங்களா. அப்போ என்ன வரும்னாக்கா 101 காம்பினேஷன்னா அதோட அவுட்புட் என்ன ஃபுல் சப்ட்ராக்டரில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ 101 ஓகேங்களா. 101 அப்படின்னா 101 அப்படின்னா டிஃப்ரென்ஸும் 0 பாரோவும் 0ன்னு கிடைக்கும். அப்போ என்ன அதில் கிடைக்குன்னா டிஃப்ரென்ஸும் 0 பாரோவும் 0ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ ஃபுல் சப்ட்ராக்டர் உடைய ட்ரூத் டேபிள் தான், அதாவது 3 இன்புட்டு ஓகேங்களா, 3 இன்புட்டு அண்டு வி கேன் 2 அவுட்புட்டு ஓகேங்களா. இது டெசிமல் வேல்யூ 0 to 7 வரைக்கும் கொடுத்துருக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு 000னா டெசிமல் வேல்யூ 0 ஓகேங்களா. அப்போ 3லேயும் 0 இருந்தால் அவுட்புட் என்ன, டிஃப்ரென்ஸ் 0 பாரோ 0. அடுத்து 001 அப்படிங்கும்போது டிஃப்ரென்ஸ் 1 பாரோ 1, 010 அப்படிங்கும்போது டிஃப்ரென்ஸ் 1 பாரோ 1, 011 அப்படிங்கும்போது டிஃப்ரென்ஸ் 0 பாரோ 1, 100 அப்படிங்கும்போது டிஃப்ரென்ஸ் 1 பாரோ 0. நெக்ஸ்ட்டு 101 ஓகேங்களா, 101ங்கும்போது டிஃப்ரென்ஸு 0 பாரோ 0, 110 அப்படிங்கும்போது டிஃப்ரென்ஸு 0 பாரோ 0. லாஸ்ட் 3லேயுமே 1 கொடுக்குறோம், எக்ஸு 1 ஒய் 1 இசட் 1, 3லேயும் ஒவ்வொரு பிட்டு கொடுக்கும்போது டிஃப்ரென்ஸ் 1 பாரோ 1 ஓகேங்களா. அப்போ மொத்தம் என்னென்னா 0 to 7 ஓகேங்களா. ஃபுல் சப்ட்ராக்டர் லாஜிக் சர்க்கியூட், அதாவது ஃபுல் சப்ட்ராக்டருடைய கேட் டயக்ராம் இதான் ஓகேங்களா. அதாவது 2 ஆஃப் சப்ட்ராக்டரை ஒன்றா மெர்ஜ் பண்ணுறது தான் ஃபுல் சப்ட்ராக்டர் அப்படிங்கிறது. மொத்தம் 3 இன்புட்டு ஓகேங்களா, எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸ் அப்படிங்கிற இந்த இன்புட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ் ஆர்கேட்டு நேராக இன்புட்டாக வந்துடும். எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ் ஆர்கேட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி ஒய் அப்படிங்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ் ஆர்கேட்டுக்கு இன்புட்டாக வந்துடும் ஓகேங்களா. அதாவது ஒய் அப்படிங்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு அண்ட் கேட்டுக்கு டேரெக்டாக வந்துடும். எக்ஸோட வேல்யூ ஒரு நாட் கேட் வழியாக நமக்கு இன்புட்டாக எதுக்கு வரும்னா அண்டு கேட்டுக்கு வரும் ஓகேங்களா. இது சேம் ஒரு ஹாஃப் சப்ட்ராக்டுடைய டயக்ராம் என்னோ அதே தான் இது ஓகேங்களா. அடுத்து என்னென்னா இதோட அவுட்புட்டு ஓகேங்களா. இதோட அவுட்புட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்ஆர் கேட்டோட அவுட்புட்டு டைரெக்டாக செகண்ட் எக்ஸ்ஆர் கேட்டுக்கு இன்புட்டாக இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி தேர்ட் இன்புட்டு ஓகேங்களா, தேர்ட் இன்புட் இசட் சொல்லுவோம். பாரோ இன் அப்படிங்கிறது டைரெக்டாக செகண்ட் எக்ஸ்ஆர் கேட்டுக்கு இன்புட்டாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் அண்டு கேட்டுக்கும் இன்புட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எக்ஸ்ஆர் கேட்டோட அவுட்புட்டு ஒரு நாட் கேட் வழியாக செகண்ட் அண்டு கேட்டுக்கு இன்புட்டாக இருக்கும் ஓகேங்களா. செகண்ட் எக்ஸ்ஆர் கேட்டோட அவுட்புட்டை தான் நம்ம டிஃப்ரென்ஸ்னு எடுத்துக்குவோம். அது மாதிரி ஃபஸ்ட்டு அண்டு கேட்டோட அவுட்புட்டும் செகண்ட் அண்டு கேட்டோட அவுட்புட்டும் இன்புட்டாக ஆர் கேட்டுக்கு வரும். அதே ஃபைனலாக கிடைக்கிற அந்த வேல்யூ தான் நம்ம பாரோன்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ட்ரூத் டேபிள் வழியாக ஒன்று செக் பண்ணுவோம். இப்போ ட்ரூத் டேபிளில் 010 ஓகேங்களா, அதாவது 010 ஈக்குவல் டு டெசிமல் வேல்யூ 2, 010ன்னு கொடுக்கும்போது ஃபுல் சப்ட்ராக்டரில் நமக்கு என்ன கிடைக்கும், டிஃப்ரென்ஸு 1 பாரோ 1, 010 ஓகேங்களா. இப்போ 010 கொடுத்துட்டோம். இப்போ எக்ஸோட வேல்யூ நேராக 0ங்கும்போது ஃபஸ்ட்டு எக்ஸார் கேட்டுக்கு 0ன்னு வந்துடும். அடுத்து ஒய்டு 1ங்கும்போது அது டைரெக்டாக ஃபஸ்ட்டு எக்ஸார் கேட்டுக்கு வந்துடும் ஓகேங்களா. அடுத்து 0 வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுக்கும்போது நாட் கேட்டில் இங்கே 0ன்னு இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு அண்டு கேட்டுக்கு இன்புட்டாக 1ன்னு வந்துடும். ஒய்யோட 1ங்கிறது டைரெக்டாக ஃபஸ்ட்டு அண்டு கேட்டுக்கு வந்துடும் ஓகேங்களா. இப்போ
0-1 காம்பினேஷன் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு எக்ஸரோட அவுட்புட்டு 1. ஓகேங்களா, இந்த ஒன்றுங்கிறது இந்த நாட் கேட்டில் இருக்கும், அடுத்து ஒன்றுங்கிறது செகண்ட் எக்ஸார் கேட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா, இப்போ 1-1 அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு அண்டு கேட்டோட அவுட்புட்டு 1, அந்த ஒன்றுங்கிறது டேரெக்டாக ஆர் கேட்டுக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா, இப்போ நாட் கேட்டில் ஒன்றுங்கும்போது அவுட்புட்டு 0ங்கிறது செகண்ட் அண்டு கேட்டில் இருக்கும். ஓகேங்களா, இப்போ 0ங்கிற தேர்ட் இன்புட்டு டேரெக்டாக எங்கே வந்திருக்குன்னா செகண்ட் எக்ஸார் கேட்டுக்கு இங்கே வந்திருக்கும். அப்போ 0-1 அப்படிங்கும்போது டிஃப்ரென்ஸ் என்னென்னா 1. ஏன்னா 0-1னா எக்ஸார் கேட்டோட அவுட்புட்டு 1. ஓகேங்களா, அதேமாதிரி இந்த 0 அப்படிங்கிறது அண்டு கேட்டுக்கு 0வாக இங்கே வந்திருக்கும் செகண்ட் அண்டு கேட்டுக்கு. அப்போ செகண்ட் அண்டு கேட்டோட இன்புட் என்னென்னா 0 × 0, 0 × 0 அப்படிங்கும்போது அவுட்புட்டு 0. அப்போ 0 + 1ங்கும்போது ஆர் கேட்டு அவுட்புட்டு 1. அப்போ டிஃப்ரென்ஸ் 1, பாரோ 1. ஓகேங்களா, இப்போ 0-1-0 அப்படின்னு கொடுத்தா 0-1-0 அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா டிஃபரன்ஸும் 1, பாரோ 1. ஓகேங்களா, இங்கே நமக்கு இருந்திருக்குன்னா டிஃபரன்ஸு 1, பாரோ 1 வந்திருக்கு. பைனரி சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா, அதாவது 1-0-0-1 அப்படிங்கிற வேல்யூ. ஓகேங்களா, அதுலேருந்து 1-1-1 அப்படிங்கிற வேல்யூயை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, 1-0-0-1 அப்படின்னா ஈக்குவல் டு டெசிமல் வேல்யூ 9, 1-1-1 அப்படிங்கும்போது ஈக்குவல் டு டெசிமல் வேல்யூ 7. அப்போ 9லேருந்து 7 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ எக்ஸ் அப்படிங்கிறத மினிமம் பிட்டுன்னு எடுத்துக்குவோம், ஒய் அப்படிங்கிறத சப்ட்ராக்ட் பிட்டுன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன இஸ் எ லோ ஆர்டர். அப்போ இதான் 2^0ங்கிறது இதுதான், அடுத்து 2^1, அடுத்து 2^2, அடுத்து 2^3. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எதுனா 2^0 லோ ஆர்டர்லேருந்து வருவோம், நெக்ஸ்ட்டு ஹையர் ஆர்டர். அப்போ ஃபஸ்ட்டு 1-1ங்கும்போது எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1. இதான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். இட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1. ஓகேங்களா, அப்போ பாரோங்கிறது என்னென்னா இனிஷியலாக 0. ஓகேங்களா, அப்போ 1-1-0. ஓகேங்களா, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா எக்ஸோட வேல்யூ வந்து 1, ஒய்யோட வேல்யூ வந்து 1, பாரோ இல்லாதனால டு கன்சிடர் தி 0 இன் பாரோ. ஓகேங்களா, இப்போ 1ங்கும்போது டேரெக்டாக ஃபஸ்ட்டு எக்ஸார் கேட்டுக்கு இன்புட் 1ன்னு வந்துடும், அடுத்து ஒய்யோட வேல்யூ ஃபஸ்ட்டு எக்ஸார் கேட்டுக்கு இன்புட்டாக வந்துடும். ஓகேங்களா, அடுத்து எக்ஸ் அப்படிங்கும்போது இந்த எக்ஸுங்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு அண்டு கேட்டுக்கு நாட் கேட் வெளியாக வரும். ஓகேங்களா, அப்போ நாட் கேட் இன்புட் 1ங்கும்போது நாட் கேட்டோட அவுட்புட் என்னென்னா 0. ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு அண்டு கேட்டுக்கு எக்ஸோட வேல்யூ 0ன்னு வந்துடும், அடுத்து ஒய்யோட வேல்யூ டேரெக்டாக 1ன்னு வந்துடும். ஓகேங்களா, இப்போ 0 × 1னா ஃபஸ்ட்டு அண்டோட அவுட்புட் என்னென்னா 0. ஓகேங்களா, இப்போ 0ங்கிறது ஆர் கேட்டுக்கு இன்புட் 0ங்கிறது வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸார் கேட்டோட அவுட்புட்டு 1-1னா எக்ஸார் கேட்டை பொறுத்த வரைக்கும் 1-1னா அவுட்புட்டு 0. ஓகேங்களா, அப்போ 0ங்கிறது செகண்ட் எக்ஸார் கேட்டுக்கு டைரெக்டாக வந்துடும். இந்த 0ங்கிறது நாட் கேட்டுக்கு இன்புட்டாக இருக்கும், இதோட அவுட்புட் 1ங்கிறது செகண்ட் அண்டு கேட்டுக்கு இன்புட்டாக வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ இசட் அதாவது தேர்ட் இன்புட்டு பாரோங்கிறது 0. ஓகேங்களா, 0ங்கிறது நேராக எக்ஸ்ஆர் கேட்டுக்கு இன்புட்டாக வந்திருக்கும். ஓகேங்களா, அப்போ ரெண்டுலேயும் 0-0ங்கும்போது டிஃப்ரென்ஸ் என்னென்னா 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து என்ன அப்படின்னாக்கா இந்த தேர்ட் இன்புட் இசட் 0ங்கிறது அண்டு கேட்டுக்கு செகண்ட் அண்டு கேட்டுக்கு இன்புட்டாக வந்திருக்கும், 0 × 1 அப்படிங்கும்போது அவுட்புட்டு 0. ஓகேங்களா, இப்போ ஆர் கேட்டில் ரெண்டுமே 0-0 கொடுத்தா அவுட்புட்டு 0. அப்போ ரெண்டுலேயும் 1-1 கொடுத்தோம்னாக்கா டிஃப்ரென்ஸும் 0, பாரோவும் 0. ஓகேங்களா, அப்போ என்ன வரும் நமக்கு அப்படின்னா 1 கழிச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா, 0லேருந்து 1 கழிக்கிறோம், எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 1, பாரோட வேல்யூ 0. ஓகேங்களா, அப்போ 0-1-0. ஓகேங்களா, 0-1-0. ஓகேங்களா, 0-1-0. இப்போ 0 அப்படிங்கும்போது என்னென்னா எக்ஸார் கேட்டை பொறுத்த வரைக்கும் இன்புட்டு 0ன்னு வந்துடும், இந்த ஒய் அப்படிங்கிறது டைரெக்டாக ஃபஸ்ட்டு எக்ஸார் கேட்டுக்கு இன்புட்டாக வந்துடும். ஓகேங்களா, அப்போ இங்கே 0ன்னு கொடுத்தோம்னா நாட் கேட்டோட அவுட்புட்டு 1, அந்த 1ங்கிறது ஃபஸ்ட்டு அண்டு கேட்டுக்கு இன்புட்டாக வந்திருக்கும், ஒய்யோட இன்புட் 1ங்கிறது டைரெக்டாக ஃபஸ்ட்டு அண்டு கேட்டுக்கு இன்புட்டாக வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ 0-1 அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸரோட அவுட்புட் என்னன்னா 1. ஓகேங்களா, இந்த 1ங்கிறது நாட் கேட்டுக்கு இன்புட்டாக இருக்கும், இதோட அவுட்புட் 0 அப்படிங்கிறது செகண்ட் அண்டு கேட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா, அடுத்து 1 × 1 ஃபஸ்ட்டு அண்டோட அவுட்புட் என்னென்னா 1, இந்த 1ங்கிறது ஆர் கேட்டுக்கு இன்புட்டாக வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ தேர்ட் இன்புட் பாரோங்கிறது 0 தான், அந்த 0ங்கிறது டைரெக்டாக எக்ஸ்ஆர் கேட்டுக்கு அவுட்புட்டாக வந்திருக்கும், இந்த 1ங்கிறது இங்கே வந்திருக்கும். அப்போ 0 × 1 அப்படின்னா எக்ஸ்ஆர் கேட்டுக்கு அவுட்புட் என்னென்னா 1, அப்போ டிஃப்ரென்ஸ் என்னென்னா 1. ஓகேங்களா, இந்த 0ங்கிறது டைரெக்டாக செகண்டு அண்டு கேட்டுக்கு இன்புட்டாக வந்திருக்கும். ஓகேங்களா, ஏற்கனவே இங்கே அண்டு கேட்டோட அவுட்புட் 0ன்னு இருக்குது, அப்போ 0 × 0 அப்படிங்கும்போது 0ன்னு வந்துடும் ஆர் கேட்டுக்கு இன்புட்டாக. 0 + 1ங்கும்போது அவுட்புட் என்னென்னா 1.
ஓகேங்களா. அப்போ 0 1 0 அப்படிங்கும்போது என்னென்னா நமக்கு டிஃப்ரென்ஸும் ஒன்று கிடைக்குது, பாரோவும் ஒன்று கிடைக்குது. ஓகேங்களா. இப்போ 0 1 0 அப்படின்னா 0 1 0னா டிஃப்ரென்ஸும் ஒன்று தான், பாரோவும் ஒன்று தான். ஓகேங்களா. அப்போ 0 1 0 ஓகேங்களா. 0 1 0 அப்படிங்கும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் ஒன்று தான், அடுத்து பாரோவும் ஒன்று தான். ஓகேங்களா. இப்போ என்ன காம்பினேஷன் நமக்கு கிடைக்குதுன்னா 0 1 1. ஓகேங்களா. எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 1, இசட்டோட வேல்யூ 1. 0 1 1 0 1 1. ஓகேங்களா. இப்போ 0 1 1 அப்படின்னு கொடுத்தோம்னா எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 1. அப்போ என்ன வரும், இந்த இடத்துல 0 அண்டு 1 இருக்கும். 0 1னா அவுட்புட் என்ன, எக்ஸார் அவுட்புட்டு 1. ஓகேங்களா. இங்கே 0ன்னு கொடுத்தோம் நாட் கேட்னா அவுட்புட் 1ன்னு வந்திருக்கும் ஃபஸ்ட்டு அண்டு கேட்டுக்கு. ஓகேங்களா. அதுமாதிரி ஒய்யோட வேல்யூ 1ங்கிறது டேரெக்டாக இங்கே வந்திருக்கும். அப்போ 1 × 1ன்னும் போது ஃபஸ்ட்டு அண்டோட அவுட்புட் 1, அது நேரம் ஆர் கேட்டுக்கு 1ங்கிறது இங்கே வந்திருக்கும். ஓகேங்களா. இப்போ இசட் வேல்யூங்கிறது 1 தான். ஓகேங்களா. அதாவது பாரோ இன்ங்கிறது 1. இந்த 1 டேரெக்டாக எங்கே வந்திருக்குன்னா செகண்ட் எக்ஸ்ஆர் கேட்டுக்கு இன்புட்டாக வந்திருக்கும். ஏற்கனவே என்னென்னா எக்ஸ்ஆர் கேட்டோட ஃபஸ்ட்டு எக்ஸரோட அவுட்புட் 1ங்கிறது இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா. அப்போ 1 × 1ங்கும் போது டிஃப்ரென்ஸ் என்ன, நமக்கு 0ன்னு வந்துடும். ஓகேங்களா. இந்த 1 டேரெக்டாக செகண்ட் அண்டு கேட்டுக்கு இன்புட்டாக 1ங்கிறது வந்திருக்கும். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்ஆர் கேட்டோட அவுட்புட் 1ங்கிறது இங்கே வந்து ஒரு அவுட்புட்டு நமக்கு 0ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஆர் கேட்டோட அவுட்புட் 1ங்கிறது நாட் கேட்டில் இன்புட்டாக வந்திருக்கும். அந்த 1ங்கிறது இங்கே 0வாக வந்திருக்கும். ஓகேங்களா. இப்போ 0 × 1ங்கும் போது அண்டு கேட்டோட அவுட்புட் என்னென்னா 0. ஓகேங்களா. அடுத்து இதோட வேல்யூ என்னென்னா நமக்கு 1 வந்திருக்கும். 0 + 1ங்கும்போது 1ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா. அப்போ 0 1 1 அப்படிங்கும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் 0, பாரோ 1ன்னு கிடைக்கும். 0 1 1 அப்படிங்கும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் 0, பாரோ 1. ஓகேங்களா. டிஃப்ரென்ஸ் 0, பாரோ 1. அப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் 0, பாரோ 1. 0 1 1ங்கும்போது டிஃப்ரென்ஸ் 0, பாரோ 1. லாஸ்ட் என்ன செய்வோம்னா 1லேருந்து 1 கழிச்சா 0ன்னு கிடச்சிரும். அப்போ நமக்கு ஃபைனல் ரிசல்ட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 0 0 1 0ன்னு கிடச்சிருக்கு. ஈக்குவல் டு டெசிமல் வேல்யூ 2. ஓகேங்களா. தட்ஸ் ஆல்.